Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே நடக்க போகிற தேர்ட் அண்ட் ஃபைனல் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு T20 மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. குறிப்பாக ஃபஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக போயிருந்தாலும் செகண்ட் T20 மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடாகவே போயிருந்தது. ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க, செகண்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக பத்தும் நிஷாங்காவை தவிர்த்து பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த பேட்டர்ஸாலையும் கொடுக்க முடியல. ஸோ பவுலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக டாமினேட் பண்ண முடியாத ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 மேட்சஸை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் ரெண்டு டீம்லேயுமே நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எந்தெந்த பிளேயர்ஸை எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸு கேப்டன் சாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வந்து பாருங்கள், லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ லோ பர்சன்டேஜில் நிறைய பிளேயர்ஸ் வந்து கண்டினியூஸாக கிளிக் ஆகிற பிளேயர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 30 ஜூலை ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7 மணிக்கு இந்தியன் டைம் படி இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வெனியூ பார்த்தீங்க அப்படின்னா சேம் பல்லக்கலை இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் பல்லக்கலையில் வச்சு தான் நடக்குது. ஹெட் ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 31 முறை T20யில் சந்திச்சிருக்காங்க இந்த ரெண்டு டீமும். இந்தியா 21 முறையும், ஸ்ரீலங்கா 9 முறையும். நோ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 மேட்சஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் பிச் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷன் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சில் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் ரெண்டு பவுலர்ஸ், அதாவது பேஸ் பவுலர்ஸ், ஸ்பின் பவுலர்ஸ், இந்த ரெண்டு பிளேயர்ஸை கம்பேர் பண்ணல ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்லைட்லி அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் 2 மேட்சஸ் கிராஃபில் ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ எது எப்படியோ ஒரு 200+ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா தான் கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசாக இருந்தாலுமே பேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாமினேட் பண்ணி ஆடுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் ஒரு 180+ பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் ஸ்கோராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 மேட்சஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண டீமு 161 அடிக்கிறாங்க ஸ்ரீலங்கா. செகண்ட் பேட் பண்ண இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா DLS மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்சு. செகண்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமும், ஃபோர்த் மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. தென் ஃபிஃப்த் மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச 5 T20 போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா 4 போட்டிகள் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் வின் 3 போட்டிகளில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமும் 2 போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் அப்படி நம்ம பார்க்கல ஓரளவுக்கு ஏதோ ஒரு இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விக்கெட்ஸ் போயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 9 விக்கெட் போயிருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இந்த மேட்ச்சில் செகண்ட் இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் போயிருக்கு. ஸோ இந்த மேட்ச், அதாவது தேர்ட் மேட்ச்சில் 2 இன்னிங்ஸ் சேர்த்து 19 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. ஸோ ஃபிஃப்த் மேட்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 10 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பவுலர்ஸ் ப்ளஸ் பேட்டர்ஸ், அதாவது ஒரு 1100+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ் லாஸ்ட் 7 மேட்சஸில் 41 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு 25 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு 16 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ பேஸ் பவுலர்ஸோட டைப் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் 26 விக்கெட்டும், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் 15 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்ரீலங்காவோட 11ல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 38 விக்கெட்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 15 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு 23 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வராங்க. ஸ்பின்னர்ஸோட டைப் ஆஃப் பிரேக் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் வந்து மொத்தமாக 17 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 விக்கெட்ஸ் தான், 20 இன்னும் மென்ஷன் இருக்குது, 10 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க லாஸ்ட்டு 7 T20 போட்டிகளில். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல லெக் பிரேக்குக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கும் பிச்சு நல்லா சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டீம் சைடு சுப்மன் கில் மறுபடியும் உள்ள ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரிஷப் பண்ட் பிளேஸை பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் ஏன்னா சஞ்சுவை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. தீக்ஷனா பாலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் கழித்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்தியா டீமில், அதுவும் T20யில். ஸோ ஜிம்பாப்வே கூட பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொசிஷன். ஸோ நல்ல ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெயிலியர் கொடுத்துட்டு போயிருந்தார். ஸோ பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுக்காங்களா அப்படின்ட்டு. சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், ரியான் பராக், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், அஸ்தீப் சிங், ரவி பிஷ்னாய், கலீல் அகமது பார்த்தீங்க அப்படின்னா முகமது சிராஜை ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது.
ஸோ இதில் பண்ட்டுக்கு பதிலாவோ இல்லை சுப்மன் கில்லுக்கு இன்னொரு ரெஸ்ட்டு கொடுத்து சாம்சன் உள்ளே வராரு அப்படின்னாலுமே சாம்சனை நீங்கள் மஸ்ட் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்கேஸ் கில்லு ரிப்ளேஸ்மெண்ட்டாக சாம்சங் ஓப்பனிங் வராரு அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஃபஸ்ட் பேட்டிங்கில். ஸோ இப்போ பவுலர்ஸோட சைடு நம்ம பார்க்கல ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் 1 2 3 4 ஸோ 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் ரியான் பராகுக்கு ஓவர்ஸ் அதிகமாக போகுது. அக்ஷர் பட்டேலோட ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர் வந்து கட் ஆகுது. ஹர்ஷ்தீப் சிங்கோட ஓவர் ஒரு ஓவர் வந்து கட் ஆகுது. நம்பிக்கையாக ஃபுல் ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் இந்த மேட்ச்சுக்கு வந்து நீங்கள் பிஷ்னாய் அவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா கலீல் அகமது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா பாண்டியாவோட ஓவர்ஸுமே இப்போ ரிங்கு சிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரியான் பராகுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ரியான் பராகை நீங்கள் கிராண்ட் லீக்கில் மஸ்ட்டாக அவங்க டீமில் பிக் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச்சுக்கு ஒரு 2 விக்கெட் வரைக்கும் செகண்ட் பவுலிங்கில் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஒரு பவுலராக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங் பண்ணையில் ரியான் பராகு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராது. ஸோ அடுத்து இப்போ சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் மேட்ச் எப்படி நினச்சோ அதே மாதிரி தான் அஸ் அ பிளேயராக ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பெரிய இன்னிங்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஆடுறதுக்கான சான்ஸ் கம்மி. பட் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர்ஸ் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வீக்னஸ் இருக்குது. இன்கேஸ் தில்ஷன் மதுஷங்கா ஸோ பினுவா ஃபெர்னாண்டோ ரெடி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ அவர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னாலுமே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில்லுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் கில் மஸ்ட் பிக். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனுக்கு மீண்டும் ஒரு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். ஸோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ஹார்டாக போயிருந்தார். நிறைய சான்ஸ் கொடுத்துருந்தார். நிறைய டாப் எஜ் இனிஷியலாகவே பார்த்திங்க அப்படின்னா அவரோட பேட்டிங்கில் எப்படா அவுட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷார்ட்ஸ் அடிச்சுட்டு இருந்தார். ஸோ 30 ரன் 15 பால் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசி மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அஸ் அ பிளேயராக மட்டும் பிக் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ரிஷப் பண்ட் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் கூட கம்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா செகண்ட் பேட்டிங்கில் மேட்ச் வந்து ஒன் சைடாக தான் போகுது. நம்ம பார்க்கல மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடாக தான் போகுது. லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த மேட்ச்சுக்கும் ரெயின் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ரெயின் வந்தது அப்படின்னா பண்ட்டு ப்ளே பண்ணார்னா பண்ட்டோட ஆர்டர் டவுன் போய்கிட்டே இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரிங்கு சிங்குக்கு இந்த மேட்ச் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்சஸில் பெருசாக சான்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ரிங்கு சிங்கை கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணுவாங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னாடி அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு. பண்ட் ஃபஸ்ட் பேட்டிங் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கார். ரியான் பராகை பேட்டராக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு பவுலராக நீங்கள் கன்சிடர் பண்ணி போனீங்க அப்படின்னா கிராண்ட் லீகில் இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணல ஒரு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட் T20 மேட்ச் 4 ஓவர்ஸ் போல் பண்ணார், விக்கெட் எடுக்கல. செகண்ட் T20 மேட்ச் 2 overs 23 for 2 அப்படின்னு சொல்லி ஒரு குவாலிட்டியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ என்ன தான் பவுண்டரிஸ் கொடுத்துருந்தாலும் அடுத்த பாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு T20 ப்ரெடிக்ஷன் ரீல் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. ஸோ ஹார்டு ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அவரோட பவுலிங்கில் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் ஃபஸ்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ட் பிக்காக பாண்டியாட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிங்கு சிங் ஸோ போத் இன்னிங்ஸும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேப்டனோட மைண்ட் செட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சரோட மைண்ட் செட்லேருந்து பார்க்குறேன். ஸோ ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு சிங்கு ஸோ ரியான் பராகுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வே டூர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக அந்த 2 பிளேயர்ஸ்க்கும் சான்ஸ் கிடைக்கல. ஸோ ரிங்கு சிங்கு ஒரு 48 அடிச்சார் ஜிம்பாப்வே கூட. இருந்தாலும் இந்த மேட்ச்சுக்கு ரிங்கு சிங்க்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். நான் மஸ்ட் பிக்காக ரிங்கு சிங்கை என்னோட டீமில் பிக் பண்ணிக்கிடுவேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் மினிமமாக 2 விக்கெட் அப்படிங்கிறது அவர் கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு இருக்காரு. எந்த இன்னிங்ஸாக இருந்தாலுமே 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுத்துகிட்டே இருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அக்ஷர் பட்டேலை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஃபஸ்ட் ஆப்ஷனாக அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங் ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட் பவுலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபுல் 4 overs கொடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ரவி பிஷ்னாயை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பார். குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நிறைய விக்கெட்ஸ் வந்து இவர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிஷ்னாயை ஃபஸ்ட் பவுலிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் கொடுத்து சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கலீல் அகமது. ஸோ இவர் வந்து ரொம்ப க்ரூஷியல் பிக்கு. ஸோ அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா பெருசாக பேட்டில் இல்லாட்டாலும் இவரோட ஸ்லோயன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியா கூட கம்பேர் பண்ணல கலீல் அகமதோட ஸ்லோயர் ஒன்று.
விக்கெட் டேக்கிங் நிறைய கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கலீல் அகமது ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு bowlingல சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இதுதான் இந்தியா டீமோட 11 அப்படின்னா இதிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜெய்ஸ்வால், 2வது சூரியகுமார் யாதவ், 3வது பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, 4வது ரிங்கு சிங், 5வது அக்ஷர் பட்டேல், 6வது பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங், ஸோ 7வது கலீல் அகமது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போய்க்கிறேன். ஸோ பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இருக்கிறதே லோ பர்சன்டேஜாக இருக்கக்கூடிய ரிங்கு சிங்கை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஷப் பண்டோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில்லையோ ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சாம்சன் வந்தார் அப்படின்னா யாருக்கு பதிலாக வராரு, இப்போ பண்ட்டுக்கு பதிலாக வராரு இல்லை கில்லுக்கு பதிலாக வராருன்னா அஸ் பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ரீலங்காவோட பிளேயிங் 11 பத்தும் நிஷாங்கா, குஷால் மெண்டிஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கு. அவிஸ்கா ஃபெர்னாண்டோ ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு லங்கா ப்ரீமியர் லீக் பார்த்திங்க அப்படின்னா போயிருந்தது. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் மற்ற சீசன் கூட கம்பேர் பண்ணல கொஞ்சம் கன்சிஸ்டன்சி காட்டியிருந்தார். ஸோ பார்க்கலாம் இறக்குறாங்களா ஓப்பனிங் அப்படிங்கிறத. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குஷால் பெரேரா, கமிந்து மெண்டிஸ், சரிதா ஸ்ரீலங்கா, வனிந்து ஹசரங்கா, தர்ஷன் ஷனாக்கா, ரமேஷ் மெண்டிஸ், மகேஷ் தீக்ஷனா, பத்திரனா, அசிதா ஃபெர்னாண்டோ அப்படின்னு சொல்லி அவங்களோட பிளேயிங் 11 பார்த்திங்க அப்படின்னா அமைஞ்சிருக்கு. இந்த பர்டிகுலர் டீமில் ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் லிஸ்ட்டில் பத்திரனா, தீக்ஷனா, ஹசரங்கா இந்த 3 பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் ஓவர்ஸ் கூட்டாக முடிப்பாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தர்ஷன் ஷனாக்கா 2 ஓவர் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரமேஷ் மெண்டிஸில் நீங்கள் 3 ஓவர் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விக்கெட் விழுது அப்படிங்கிற பட்சத்தில் 4வது ஓவர் கூட போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அசிதா ஃபெர்னாண்டோ ஒரு 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ டாப் ஆர்டர்ஸ் பத்தும் நிஷாங்கா, குஷால் மெண்டிஸ். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா பத்தும் நிஷாங்காவை ரொட்டேட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 T20 மேட்சும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பத்தும் நிஷாங்காவை கொஞ்சம் ரொட்டேஷனுக்கு கொண்டு போக போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 T20 மேட்சும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அடுத்தடுத்த 4 ஸோ லங்கா ப்ரீமியர் லீக் ஒரு டச்சில் வந்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சு கலீல் அகமது ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் பத்தும் நிஷாங்கா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கலீல் அகமது ப்ளே பண்ணால் பத்தும் நிஷாங்காவை ரொட்டேஷனில் போகிறது கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. என்ன ப்ரோ அப்படி கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டில் சொல்கிறீங்களே அப்படின்னா எஸ். ஸோ ஒயிட் வாஷ் ஆக மாட்டாங்க, 3-0 அப்படின்னு சொல்லி தோக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ பெட்டிங் ப்ளே பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா மேலே கொஞ்சம் ரிஸ்க்காக இன்றைக்கி பெட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குஷால் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் T20 நல்ல பர்ஃபார்மன்ஸ், செகண்ட் T20 ட்ரீம் டீமில் வரல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குஷால் மெண்டிஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா ஆடுவார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு சேர்த்து குஷால் பெரேரா ஓரளவுக்கு டீசெண்டான நாக்கு ஒரு 50+ பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாலுமே வாஷிங்டன் சுந்தரை இந்தியா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாங்க பிளேயிங் 11 அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா குஷால் பெரேராவோட விக்கெட்டை அவர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக வாஷிங்டன் சுந்தர் பாலில் இவர் ரிவர்ஸி போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. குஷால் பெரேரா அப்படி போனார் அப்படின்னா எல்பிடபிள்யூ போல்டு இல்லைனா கேட்ச் ஆகி விக்கெட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல சுந்தர் ப்ளே பண்ணால் குஷால் பெரேரா ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட்டு லோ பர்சன்டேஜ் அண்டர் ரேட்டட் பிளேயர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கமிந்து மெண்டிஸ் தான். ஸோ பெருசாக பர்ஃபார்மன்ஸும் இல்லை, ஸோ கன்சிஸ்டன்சியும் காட்ட மாட்டாக்காரு, அன்பிரடிக்டபிள் பிளேயரு. ஸோ சேஸில் சம் டீம்ஸில் கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சரிதா ஸ்ரீலங்கா கேப்டன்சி கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காக்காண்டி ஒரு குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போது கேப்டன்சி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பவுலிங்கும் பண்ண மாட்டார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டு லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அசலங்காவை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வனிந்து ஹசரங்காவை லாஸ்ட் மேட்ச் ரொம்ப அடிச்சிட்டாங்க. ஸோ 2 ஓவர் தான் அவருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்வீப் ஷாட்ஸு. ஸோ ஷார்ட் பாலில் பார்த்திங்க அப்படின்னா மிட் விக்கெட்டில் புல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியாக ஆடிட்டாங்க. ஸோ செகண்ட் பவுலிங் அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் ஹசரங்காட்ட ஒரு விசிஆர் கேப்டன் போகிறது ஒரு பெட்டர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. நெக்ஸ்ட்டு தர்ஷன் ஷனாக்கா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப க்ரூஷியலு. ஸோ குறிப்பாக லாஸ்ட்டு 2 மேட்சஸ்மே பேட்டிங்கில் டக் அவுட்டு. ஃபஸ்ட் மேட்ச்சில் ரன் அவுட்டு, ஸோ செகண்ட் மேட்ச்சில் கோல்டன் டக் ஃபஸ்ட் பாலே இன்சைட் வச்சு போல்ட் ஆகிட்டார். ஸோ ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு 50+ நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு வருவார். 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷன் ஷனாக்கா செகண்ட் பேட்டிங்கில் இந்த மேட்சை வந்து கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்ரீலங்கா இந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் டீம் மேக் பண்ணிங்கன்னா அந்த டீமில் தர்ஷன் ஷனாக்கா தான் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது.
நெக்ஸ்ட்டு ரமேஷ் மெண்டிஸ். ஸோ எக்ஸலண்ட்டான பிளேயருங்க. ஸோ குறிப்பாக பவுலிங்கில் விக்கெட் நிறைய எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு தனஞ்சயா டி சில்வா அந்த டைப் ஆஃப் பவுலரு. ஸோ விக்கெட்ஸ் வந்து கன்சிஸ்டன்சியை எடுப்பார். ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கட்டும். இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் பெருசு அப்படிங்கிற ரீசன்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா பண்ட்டு, ரிங்கு சிங்கு. ஸோ அதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல்லாம் மேலே ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரமேஷ் மெண்டிஸோட பொட்டன்ஷியல் வெளிப்படுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஃபஸ்ட் பவுலிங்கில் ரமேஷ் மெண்டிஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தீக்ஷனா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் தீக்ஷனா ட்ரீம் டீமில் வந்தது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 ஓவருக்கு 80 ரன் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக கொடுத்துருந்தாங்க. அதில் தீக்ஷனா 2 ஓவர் போல் பண்ணி ஆகணும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாலே விக்கெட் கிடச்சது, கொஞ்சம் குவாலிட்டியை காட்டினார். ஸோ அந்த மாதிரி அடிக்க போகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தீக்ஷனாவை அடிக்க முடியாது. பட் நார்மல் டைமில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிளேயில் ஒரு 6th ஓவர் வராரு, ஸோ மிடில் போல் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஓவருக்கு 10 ரன் ஈஸியாக ஆடிடலாம், விக்கெட் கொடுக்காமல் ஆடிடலாம். ஸோ அதான் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். செகண்ட் பவுலிங் தீக்ஷனா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பத்திரனா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆடிட்டாங்க பத்திரனாவை ஈஸியாகவே. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பத்திரனா இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட் பவுலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அசிதா பெர்னாண்டோ எக்ஸலண்ட்டான பவுலரு. ஸோ லங்கா பிரீமியர் லீக்ல அதிக விக்கெட்ஸ் எடுத்த பவுலர்ஸில் இவரும் ஒருத்தர். ஸோ பட் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது வேறு. ஸோ இந்த கிரவுண்டில் என்ன தான் நல்லா லங்கா பிரீமியர் லீக்ல பவுலிங் பண்ணியிருந்தாலும் ஸோ இன்டர்நேஷனல் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா பெருசாக பவுலிங் பண்ண முடியலை. ஸோ இவரை இந்த மேட்ச்சுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு பினுரா பெர்னாண்டோ கொண்டு வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அசிதா ஃபஸ்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ஸ் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்ரீலங்கா டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா 10 நிஷாங்கா வர்சஸ் கலீல் அகமது பேட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கலீல் அகமது ப்ளே பண்ணால் நிஷாங்காவை நான் ஸ்கிப் பண்ணிக்கிடுவேன். ப்ளே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டிக் பண்ணிக்கலாம். ஸோ குஷால் மெண்டிஸ் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அசலங்கா, ஹசரங்கா, ஸோ ஷனாக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 பிளேஸ் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பத்திரனா ஸோ பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அசிதா பெர்னாண்டோ ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நான் பார்த்திங்க அப்படின்னா ரமேஷ் மெண்டிஸ்டே போயிருப்பேன். பினுரா பெர்னாண்டோ, தில்ஷன் மதுஷங்கா அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ் வந்தாங்க அப்படின்னா நான் ரமேஷ் மெண்டிஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட போவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ கேப்டன் செலெக்ஷனில் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் சூரியகுமார் யாதவ், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஹர்திக் பாண்டியா, மத்தீசா பத்திரனா அப்படிங்கிற மாதிரி 4 பிளேயர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்மால் லீக் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் யூஸ்வல் ஹர்திக் பாண்டியா தான். சேஃபஸ்ட் வைஸ் கேப்டன் சூரியகுமார்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ரிஸ்கி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. பிஷ்னாய், ஹர்ஷ்தீப் சிங், ஹசரங்கா, ஷனாக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரவி பிஷ்னாய் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் சிவிசி, ஹர்ஷ்தீப் சிங்கும் ஃபஸ்ட் பவுலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹசரங்கா செகண்ட் பவுலிங் சிவிசி. ஸோ தர்ஷன் ஷனாக்கா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னா ஒரு சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோ, வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் சஞ்சு சாம்சன், குஷால் மெண்டிஸ் அப்படிங்க மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் சூரியகுமார் யாதவ், ஜெய்ஸ்வால் இந்த 2 பிளேஸ் மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் 4 பிளேஸ் இருக்காங்க. ஷனாக்கா, அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ஹசரங்கா அப்படின்னு சொல்லி. ஸோ பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங், ரவி பிஷ்னாய், லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மத்தீசா பத்திரனான்னு சொல்லி 3 பவுலர்ஸுமே சேஃபாக தான் போயிருக்கும். கேப்டன் ஹர்திக் பாண்டியா டீம், வைஸ் கேப்டன் சூரியகுமார் யாதவ் டீம் பார்த்திங்க அப்படின்னா போயிருக்கும். ஸோ இது ஃபைனல் டீம் கிடையாது. ஆஃப்டர் லைனப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டீம்ஸு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸு கேப்டன் வைஸ் கேப்டன், செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸு கேப்டன் வைஸ் கேப்டன், ப்ளஸ் லோ பர்சன்டேஜில் பெஸ்ட் பிக்காக யார் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லீக் டீம், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.